வாழ்க வளமுடன். உலகத்தில் வாழ்கிறது தப்பே இல்லை. ஆனால் இந்த உலகம் நம்மளுக்குள்ளாக வாழ ஆரம்பிச்சதுன்னா தான் துன்பம் வரும். மனதை வெளிப்பூட்டக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் சில சிந்தனை துளிகளை பார்ப்போம். ரொம்பவே எளிய மற்றும் ஆழமான உண்மைகளுடன் உவமைகளும் இது உங்களுக்காக. படகு தண்ணியில் இருக்கலாம், ஆனால் தண்ணி படகுக்குள்ளார நுழையக்கூடாது. அப்படி தண்ணி படகுக்குள்ளார வந்துட்டால் பயணமே முடிஞ்சிடும். அதுபோல் மனதன் உலகத்தில் வாழலாம், ஆனால் உலக ஆசை அவன்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி ஆசைக்கு ஆட்பட்டுட்டா அனைத்து துன்பங்களும் வந்து சேர்ந்துடும். எப்படி வேக வச்ச நெல்லை பூமியில் விதைச்சா மறுபடியும் முளைக்காதோ, ஆனால் வேக வைக்காத நெல் அழகாக முளைவிட்டு பயிராகுமோ, அதுபோல உண்மையான ஞானமாகிய தீயால் வெந்த ஒருவன் பரிபூர்ணனாக இறந்து போயிட்டா அவனுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் என்ற அகங்காரம் முழுவதுமாக எரிந்து போன நிலையில் இறந்து போனால் அவனுக்கு மறுபிறவி இல்லை. ஆனால் அஞ்ஞானத்துடன் மரணமடைந்தால் மீண்டும் பிறக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இரவு நேரத்தில் வானத்தில் பல விண்மீன்களை பார்க்க முடியுது. ஆனால் அடுத்த நாள் சூரியன் உதித்ததும் பார்க்க முடியறதில்ல. அதனால் பகலில் ஆகாயத்தில் நட்சத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாமா? மனிதனே, உனது அஞ்ஞான காலத்தில் நீ இறைவனை காண முடியாததனால் இறைவனே இல்லை என்று சாதிக்காதே. மழை தண்ணீர் மேட்டு நிலத்தில் தங்கி நிற்பதில்லை, பள்ளமான இடத்துக்கு ஓடி வந்து விடுகிறது. அதுபோல இறையருளானது தற்பெருமையும் கர்வமும் உள்ளவர்களுடைய உள்ளத்தில் தங்கி நிற்பதில்லை, பரிவுள்ளவர்களின் உள்ளத்தில்தான் தங்கி நிற்கும். மேலும் வெளிச்சம் தருவது விளக்கின் இயற்கை. அவ்வெளிச்சத்தின் உதவியால் சிலர் சமைக்கலாம், சிலர் பொய்ப்பத்திரங்கள் எழுதலாம், வேறு சிலர் பாகவதம் படிக்கலாம். இப்படியெல்லாம் செய்வது விளக்கின் குற்றமா? இன்னும் பணம் வைத்திருப்பது தவறல்ல, பணத்தின் மீது பற்று வைத்தால்தான் அமைதி மறைகிறது. வீடு கட்டுவது தவறல்ல, இதுதான் நிரந்தரம் என்று நினைப்பதுதான் மாயை. அன்பு செலுத்துவது தவறல்ல, ஆனால் எதிர்பார்ப்பு சேரும்போது அன்பே பற்றாக மாற்றம் அடைகிறது. வேலை செய்வது தவறே அல்ல, ஆனால் பதவிதான் வாழ்க்கை என்று நினைத்தால் மனம் சோர்ந்து போய்விடும். விளக்கு எல்லோருக்கும் ஒளி தருகிறது. அந்த ஒளியில் நாம் என்ன செய்கிறோம் என்பதே வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்கிறது. பணிவுள்ள மனதில் அருள் தங்கும், அமைதி உள்ள உள்ளத்தில் இறைவன் பேசுவான். இறைவனுடைய திருநாமத்தின் உதவியால் சிலர் முக்தியடைய முயல்வதும், வேறு சிலர் களவு தொழில், அதாவது திருடுவது, பொய் பேசுவது, இப்படி செய்வதில் வெற்றி கிட்ட வேண்டும் என்று அவரது திருநாமத்தை சொல்வது கடவுளுடைய தப்பாகுமா என்று கேள்வி கேட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த சிந்தனை வழிகளில் எது உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவம் மற்றவருக்கு விழிப்புணர்வாக மாறலாம். நன்றி.